ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த கொழகொழப்பு தன்மை போகிற வரைக்கும் வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வதங்கின வெண்டைக்காவை நீங்கள் அந்த கடாயில் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஒரு பாத்திரத்தில் பண்ணாலும் சரி. நான் வேறு ஒரு பாத்திரத்தில் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்குங்க. ஒரு 6-7 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அதெல்லாம் வதங்கினோம்னா ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. அந்த தக்காளியை போட்டுட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க, கல் உப்பு வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் புளியை ஊற வச்சுருந்தா அதை நம்ம கரைச்சிக்கலாம். அந்த கேப்பில் 2 ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன். வதங்கின அந்த வெங்காயம் தக்காளியோட அதை வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கிட்டு புளியை ஊற்றிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் எனக்கு காரம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் மிளகாத்தூள் போடுறேன். உப்பும் மிளகாத்தூளும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெண்டைக்காயும் இதோடு போட்டுட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்துச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதை திப்பியை போடாமல் அந்த தேங்காய் பாலை மட்டும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா. அந்த பாலை அதோடு ஊற்றி ஒரு கொதித்தோன்னே இறக்கிட்டா அவ்வளோதான், ரெடி காரக்குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.